இரக்க குணம் கொண்ட பெண்மணி ஒருத்தி தினந்தோறும் இலையில் 2 இட்லிகளை வைத்து யாரேனும் எடுத்துக்கொள்ளட்டும் என்று தினமும் தன்னுடைய வீட்டு சுவரின் மேலே வைப்பாள். அந்த வழியே தெரியும் ஒரு கூன் முதுகு விழுந்த கிழவி அதை எடுத்துக்கொண்டு ஏதோ முனகிக் கொண்டே போவாள். இது அன்றாட வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் மதில் அருகேயே நின்று கிழவி என்ன முனகுகிறாள் என்று செவிமடுத்து கேட்டால் அந்த இரக்க குண பெண்மணி. அந்த கிழவி முனகியது இதுதான்: நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும். இதுதான் அந்த வாக்கியம். தினம்தோறும் இதையே சொல்லி கொண்டு போனால் அந்த கிழவி. தினமும் இட்லி வைக்கிறேன், எடுத்துக்கிட்டு போறா அந்த கிழவி. நீ மவராசி, நல்லா இருக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு கை காலில் விழனாலும் பரவாயில்ல, இட்லி நல்லா இருக்குன்னு பாராட்டலனாலும் பரவாயில்ல, ரொம்ப நன்றி தாயேன்னு சொல்லக்கூட தேவையில்லை. ஆனால் ஏதோ நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கட்டும், நீ செஞ்ச புண்ணியம் உனக்கே திரும்பும்னு தினம் உளறிட்டு போறாளே இந்த கிழவி என்று எண்ணி புலம்ப ஆரம்பித்தாள் அந்த இரக்க குண பெண்மணி. இந்த கிழவிக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிடுச்சா என்னன்னு தெரியலையே, இப்படி சொல்லிட்டு போகுதே என்று தினமும் அந்த கிழவியை நினைத்து வருந்துவாள் அந்த இரக்க குண பெண்மணி. நன்றி கேட்ட இந்த கூன் விழுந்த கிழவியை நாம் ஏன் நினைத்து கவலைப்பட வேண்டும் என்று மன உணர்ச்சிக்கு ஆனாலே தவிர நாளடைவில் அந்த இரக்க குண பெண்மணியின் கோபம் தலைக்கேறி கொலைவெறியாக மாறிவிட்டது. ஒரு நாள் இட்லி மேல் விஷம் வைத்து செத்து தொலையட்டும் என்று மதில் மேல் வைக்கப் போனாள். மனம் ஏனோ கலங்கியது, கை நடுங்கியது. அவன் அந்த கிழவி எப்படி சொல்லியிருந்தாலும் நாம ஏன் இப்படி ஆகணும்னு அந்த விஷம் கலந்த இட்லியை சாக்கடையில் எரிந்துவிட்டு வேறு நல்ல இட்லியை மதில் மேல் வைத்து மனம் அமைதியானாள். வழக்கம் போல கூன் விழுந்த கிழவியும் வந்தாள். இட்லியை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்டயே திரும்பும் என்று சொல்லிக்கொண்டே சென்றார் அந்த பெண்மணி. அவளை அப்படியே அறையலாம் என்று இருந்தது அந்த பெண்மணிக்கு. கிழவி இப்ப கூட இதுதான் சொல்லிட்டு போறாளே என்று. அன்று மதியம் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கதவை திறந்து பார்த்தால் அந்த இரக்க குண பெண்மணி. வாசலில் ஒரு வாலிபன் கசங்கிய உடையோடு தள்ளாடியபடி நின்று கொண்டிருந்தான். நன்றாக உத்து பார்த்தாள். அப்பொழுதுதான் தெரிந்தது, வேலையோடு தான் திரும்புவேன் என்று சொல்லிவிட்டு 1 மாதத்திற்கு முன்பு வேலை தேடி வீட்டை விட்டு சென்ற அவளது ஒரே மகன் என்று. அம்மா, வீட்டுக்கு திரும்பி வரும்போது என் பர்ஸு காணாமல் போயிடுச்சுமா. காலையில் காசு இல்லை, கையில் எனக்கு ஒத்த பைசா கூட இல்லாததால் காலையிலேயே பசி வேறையா, தெரிஞ்சவங்க யாரும் எனக்கு கண்ணில் படலாமா. மணிக்கணக்கில் நான் நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். நல்ல வெயில், அகோர பசிங்கிறதால மயங்கி விழுந்துட்டேன். கண்முழிச்சு பார்த்தா யாரோ ஒரு கூன் முதுகு விழுந்த கிழவி ஒருத்தி என்னை தூக்கி உட்கார வச்சு 2 இட்லி கொடுத்து சாப்பிட சொன்னான். இட்லி சாப்பிட்ட பிறகுதான் எனக்கு உசிரே வந்தது. இதை கேட்டதும் பேய் அறைந்தது போல் அதிர்ச்சி அடைந்தாள். விஷம் கலந்த இட்லியை கூன் விழுந்த கிழவிக்கு கொடுத்திருந்தால் அது என் மகனுக்கே யமனாக ஆயிருக்குமோ ஆண்டவா என்று நினைத்து தாயுள்ளம் பதவதைத்தது, கண்கள் பணித்தன. நீ செஞ்ச பாவம் உன்கிட்டயே இருக்கும், நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பும். கூணல் முதுகு விழுந்த கிழவியின் பொருள் முனகல் இப்பொழுது புரிந்துவிட்டது. உண்மைதான், எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை. புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை. செய்த தர்மம் என்றும் நம்மை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும். ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனையை வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்வில் தப்ப ஒரே வழி முகம் கோணாத தர்மமே. அதை நினைவில் வைத்துக்கொண்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்றும் செய்யும் நம் தர்மம் என்றும் நமக்கு நன்மை தரும் என்றும் நினைத்து கொள்ளவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இரக்க குணம் கொண்ட பெண். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.